பொரிச்ச ரசம் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். துவரம் பருப்பு 1 ஸ்பூன், வரமிளகாய் 2, ஜீரக மிளகு 1 ஸ்பூன், பெருங்காயத்தூள், தக்காளி 1, பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை, மல்லித்தழை, தேங்காய் 1 ஸ்பூன். இப்போ வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கோங்க. அதோட உப்பு சேர்த்து வேக வச்சுக்கோங்க. இருக்கட்டும். ஒரு கடாயில் நெய் 1 ஸ்பூன் விட்டுக்குங்க. வரமிளகாய், துவரம் பருப்பு, ஜீரக மிளகு எல்லாம் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். துவரம் பருப்பு நல்லா பொரியிற வரைக்கும் நல்லா வறுத்துக்குங்க. பாருங்க, நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் 1 ஸ்பூனை சேர்த்துக்குங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இதை நம்ம ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி விழுது நம்ம சேர்த்துக்கலாம். கலந்துட்டுக்குங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துங்க. லைட்டாக நுர கட்டினோடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம தாளிப்பு போட்டுடலாம். ஒரு கடாயில் நெய் 1/2 ஸ்பூன் விட்டுக்குங்க. நெய் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்குங்க. அதோட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துங்க. தாளிச்ச கடுகு நம்ம இதில் ரசத்தில் சேர்த்துடலாம். பாருங்க, ரசம் நல்லா நுரை கட்டிடுச்சு. தாளிச்ச கடுகு சேர்த்துட்டோம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ கருவேப்பிலை, மல்லித்தழை சேர்த்துக்குங்க. ரொம்பவே சிம்பிளான பொரிச்ச ரசம் நம்ம செஞ்சுருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.